திமுக அமைச்சர் ஐ. பெரியசாமி வீடு உள்ளிட்ட அவருக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடப்பது குறித்து திமுக எம்பி கனிமொழி மற்றும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்த கருத்துக்களை இந்த பதிவில் பார்க்கலாம். பாஜக அரசு ஒரு புறம் தேர்தல் கமிஷனை தன்னுடைய கையிலே வைத்துக்கொண்டு அவர்கள் உதவியோடு தேர்தலை SIR போன்ற பல தாக்குதல்களை ஜனநாயகத்தின் மீது ஏவிவிட்டு தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த அமைச்சர்கள் அவர்கள் மீது அவங்க தொடர்ந்து பயன்படுத்தக்கூடிய இன்கம் டாக்ஸ், ED, CBI இது எதிர்கட்சிகள் மீது தொடர்ந்து அவர்கள் தொடுக்கக்கூடிய கணைகளாக அதை இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் அவங்க கிட்டத்தட்ட வெப்பனைஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே அவர்களை எதிர்கட்சிகளை தாக்கக்கூடிய கருவிகளாக மாற்றி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒன்றுதான் இன்று நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ரெய்ட்கள். இதை திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கொள்ளும். நம்முடைய அமைச்சர் அவர்கள் எத்தனையோ சிக்கல்களை கடந்து கழகத்தோடு உறுதியாக நிற்கக்கூடிய ஒருவர். அதனால இந்த எந்த பயமுறுத்தலும் எங்களுடைய கழக தோழர்களை அதன் தலைவர்களை அச்சுறுத்திவிட முடியாது என்பதை அவர்கள் புரிந்து. ஏற்கனவே போன ரைடு ஏதாவது சொல்லுங்க. ஏற்கனவே போன ரைடு என்னாச்சு சொல்லுங்க. டாஸ்மார்க்குக்காக வந்த ரைடு, ED ரைடு எங்கெங்க பிஜேபி போட்டிருக்கோ அங்கெங்க பணம் வாங்கியிருக்கா இல்லையா? ஆதாரம் உங்களுக்கு அனுப்பிட்டா இல்ல? அனுப்பட்டா? எங்கெங்கெல்லாம் நாடங்களும், தமிழ்நாடு மட்டும் இல்ல தம்பி, எங்கெங்க ED ரைடு போயிருக்கோ அங்கெல்லாம் காசு வாங்கியிருக்கு. புரியுதா? அது இன்கம் டாக்ஸ்னா அது அவ்வளவு சரியா வசூல் வரல. அதனால அமலாக்கத்துறைன்னு ஒன்று கொண்டு வந்து, புரியுதா? நான் என்ன சார், அமலாக்கத்துறை ED ரைடு தான் சிறப்பா இருக்கும்னா இன்கம் டாக்ஸ் ரைடை கலைச்சி விட்டுடலாம்ல, அதை எடுத்துடலாம்ல. என்னையே தான் நல்லா விசாரிக்கணும், CBI எடுத்துடலாம்ல. எதுக்கு 2 தண்டை சம்பளம்? என்ன தம்பி, இவர் சுமாரா விளையாடுவார், அவர் தான் நல்லா விளையாடுவார்னா அவரே விளையாட்டு வச்சுட்டு இவர் எடுத்துடலாம்ல. எதுக்கு 2 பேருக்கு சம்பளம்? கேட்கறதுக்கு எல்லா தீர்ப்பையும் உச்ச நீதிமன்றம் தான் சிறப்பா சொல்லும்னா தம்பி, நாடங்களும் அதுக்கு கிளையை திறந்து விட்டு கீழமை உயர்நீதி இங்க வாயா எல்லாத்தையும் கலைச்சி விடியா, உச்ச நீதிமன்ற கிளையை எல்லாத்துக்கும் திறந்து விடியா. அவ்வளவுதானே. உயர் நீதிமன்ற கிளை மதுரையில் இருக்க மாதிரி தம்பி, உச்ச நீதிமன்றத்தின் கிளையை நாடங்களும் திறந்து விட்டுரு. என்ன தம்பி சிரிப்பா இருக்குல்ல? இந்த ரைடெல்லாம் சும்மா அப்படி ஒரு டைவர்ஷன், டேக் டைவர்ஷன். ரோட்ல போனீங்கன்னா, சாலையில போனீங்கன்னா டேக் டைவர்ஷன் அப்படின்னு எழுதிருக்கும் பார்த்தீங்களா, அந்த டைவர்ஷன் தான் அது.